கேஜெட்ஸ் நியூஸ் 7 நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் இந்த கேலரி வாலெட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆடியோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதில் எடுத்து மறைச்சி வச்சுக்கலாம்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் அப்படி மறைச்சி வச்சுருக்க விஷயங்களை நம்ம ஒரு ஃபேக் பின் நம்பர், அதாவது ஒரு போலியான நம்பரை போட்டு வேறு யாராவது ஓப்பன் பண்ணுறப்ப, சரி இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேக் நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே காட்டாது. பட் ஒரிஜினல் நம்பர் போட்டால் அதில் இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியும். ப்ளஸ் அதோட ரீசைக்கிள் பின்னுங்கிறது அதில் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் யாராவது தவறுதலாக இந்த அப்ளிகேஷன் எடுத்து ஓப்பன் பண்ணி நினைக்கணுன்ட்டு பாஸ்வேர்டு போட்டால் கூட அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்மளோட கேலரியில் வந்துடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இதோட லிங்க் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட் வெல்கம் டு கேலரி வாலெட்னு வரும். நீங்கள் அப்படியே ஸ்லைடிங் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஸ்டார்ட் டு யூஸ்னு வரும். ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் டு யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பின் நம்பர், அதாவது உங்களுக்கு எந்த நம்பரை போட்டு இதை லாக் பண்ணணும்னு கேட்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நல்ல நம்பரை நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் இதில் போட்டு நீங்கள் ஜஸ்ட் லாக் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் 1 2 3 4னு போட்டு கண்டினியூ கொடுக்குறேன். உங்களோட ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்க ஜிமெயில் ஐடி இதில் வந்துடும். ஜஸ்ட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி போயிடும். மை பிக்சர்ஸ், மை வீடியோஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வேணுன்னா அடிஷ்னலாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வேணுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். டிஸ்கவரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் கூட பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் ஐக்கான்னு மொதல் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்துடும். ஜஸ்ட் இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் இமேஜஸ் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் வரும். அதில் பிக்சர்ஸில் எந்த பிக்சர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு ஏதோ இப்போ நான் ஒரு 4-5 இமேஜஸை என்க்ரிப்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன்னா அது பார்த்தீங்கன்னா மை பிக்சர்ஸ், மை வீடியோஸ் எதில் போடணும்னு கேட்குது. ஜஸ்ட்டு மை பிக்சர்ஸில் நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டோடனே உங்களுக்கு ஹைடு அப்ளிகேஷனோட ஐக்கானை ஹைடு பண்ணட்டுமான்னு கேட்கும். ஜஸ்ட்டு ஹைடு நவுன்னு கொடுத்தீங்கன்னா, நம்ம செட்டிங்கில் பார்த்தோம்ல ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுதான் இது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை 4 விதமாக நம்ம லாக் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா டயலப்பில் லாக் பண்ணிக்க முடியும், ஸ்மார்ட் லாக் பண்ணிக்க முடியும், ப்ரௌசர் வழியாக லாக் பண்ணிக்க முடியும், அண்ட் ஸ்பேஸ் பட்டன் வழியாக லாக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த கேலரி வாலெட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயல் பேடில் இது பண்ணுறது தான். ஜஸ்ட் இதில் ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட மொபைலோட ஃபோன் பண்ணுறதுக்கான பட்டன் அமுக்கிறது இருக்கும்ல, அதில் ஹேஷ்னு போட்டு நீங்கள் என்ன அந்த அப்ளிகேஷனுக்கு பின் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு முன்னாடி 2 ஹேஷ் போடணும். நல்லா பார்த்துங்க. இந்த ஹேஷ் போட்டு நான் இப்போ 1 2 3 4 தானே கொடுத்தேன். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு டயலப் பண்ணிங்கன்னா நேராக அந்த அப்ளிகேஷனுக்கு இது இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக் லான்ச்சிங் ஃப்ரம் டயலர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு வரும். எனேபிள் நவ் கொடுங்க. எனேபிள் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலோட செட்டிங்ஸில் இந்த அக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கேலரி வாலெட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கேட்கும். ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வரலைன்னா ஜஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸில் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த அக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கேலரி வாலெட்டுங்கிறத இதை ஆன் பண்ணி விடணும். ஓகே, சரி, இப்போ பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனில் ஃபேக் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ இதுக்கு வந்து நான் 1 2 3 4 பாஸ்வேர்டு போட்டால் தான் உள்ளே போவோம். அது போகாமல் நம்ம எப்படி இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு டயலரில் நல்லா புரிஞ்சுக்கணும். டயலரில் உங்களுக்கு ஹேஷ் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு ஜஸ்ட்டு டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக அந்த அப்ளிகேஷனுக்கு இழுத்துட்டு போயிடும். சரி, இந்த ஹைடு ஐக்கானுங்கிறது இந்த ஆப்ஷன் தான் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். அதாவது டயலப்பில் போட்டு இருக்கு பாருங்கள், க்ரியேட் பண்ணியாச்சுன்னு வந்துருச்சா. இப்போ ஓகே, ஹைடப் கொடுத்துட்றோம். ஹைடப் கொடுத்துட்டோன்னா ட்ரை பண்ண சொல்லுதா. இதில் ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம பார்க்குறதுக்கான ஆப்ஷன் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் அது ஷேர் பண்ணுற ஆப்ஷன், வீடியோ பிளேயர், பாக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இதில் எப்படி பின் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இதில் போய்ட்டு சேஞ்ச் பின் கொடுத்துங்க. கீழே இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீன் பிரேக் இன் அலர்ட்ஸ்னு வருதுல்ல, பிரேக் இன் அலர்ட்ஸ் இந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஃபேக் நம்பர் போடுறது. அதாவது யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தை வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட கேலரியில் வச்சிரும். அதுக்காக இந்த பிரேக் இன் அலர்ட்ஸுங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஃபேக் பின் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேக் பின் இதை ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ஃபேக் பின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது 555 இருக்கும். நீங்கள் ஃபேக் பின் வந்து எது வேணுமோ உங்களுக்கு ஃபேக் பின் செட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு 2 தடவை செட் பண்ணணும். ஓகே கொடுத்துங்க. ஃபேக் பின் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஒரிஜினல் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 இது ஒரிஜினல் பாஸ்வேர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் என்ன இருக்குது, உங்களுக்கு 5 பிக்சர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த 5 பிக்சரையும் நம்ம பார்க்க முடியுது. இதே நம்ம ஃபேக் இது போட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஃபேக் பின் வந்து 4 0. இப்போ பார்த்தீங்கன்னா 0 வீடியோஸ் 0 பிக்சர்ஸ்ன்னு தான் வரும்.
இது யாராவது ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு போடுங்கன்னு கேட்டால் ஜஸ்ட் 4 டிஜிட் அந்த ஃபேக் பின் போட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே காட்டாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். அதே இதில் வந்து ஒரிஜினல் போட்டிங்கன்னா, ஒரிஜினல் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிக்சர்ஸ் இருக்குது, எத்தனை வீடியோஸ் இதில் ஹைடனில் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அன்ஹைடு பண்ண முடியும் எல்லாத்தையும், ஒரே டைமில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எல்லா இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மளோட பார்க்கக்கூடாத சில விஷயங்கள், ஃபோட்டோஸ் இது எல்லாமே நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் 100% நல்லாவே ஒர்க் ஆகுது. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.